ஓகேங்களா? உங்க அப்பா கண்டிப்பா வந்துருவார். சரிங்களா? Are you happy now? தமிழ், ஏன்டி இப்படி பண்ண? இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டியா? உன்னை காணும் நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? இருங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். பாவங்க அவங்க உங்க அப்பாவை நினைச்சு ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க. நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நீங்க ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்க்க கூடாது? நான் பேசினாலும் அவர் புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. புரிஞ்சுக்காம இருந்தா புரியுற மாதிரி பேசி புரிய வைங்க. இங்க நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கை சரியா இருக்கிறதும் தப்பா இருக்கிறதும் அவங்க எடுக்கிற முடிவுல தாங்க இருக்கு. கோவத்திலையும் அவசரத்திலையும் எடுக்கிற முடிவு தப்பான வாழ்க்கையை தாங்க கொடுக்குது. நின்று நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவு நல்ல வாழ்க்கையை கொடுக்குது. ஆனா அதே நேரத்துல முடிவெடுக்க வேண்டிய நேரத்துல முடிவெடுக்காம இருந்தாலும் அதுவும் தப்பான வாழ்க்கையை தான் கொடுக்கும். அதனால தாங்க சொல்றேன், ப்ளீஸ் நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்படி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க வாழ்க்கையை தப்பா மாத்த வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேலேயும் யோசிக்காதீங்க. உங்க மனசுல இருக்கிறத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடுங்க. பேசுறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஆனா கேட்கறதுக்கு அவர் தயாரா இல்ல. சரி, நீங்க முதல்ல பேசுனீங்களா? அப்புறம் எப்படி இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? முதல்ல போய் பேசுங்க. அவர் கேட்கிறாரா இல்லையான்னு அப்புறம் முடிவு பண்ணலாம். உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைக்காவது போய் பேசுங்க. சரிங்களா? கடைக்கு போயிட்டு வந்துடலாம்.